மாமியார் வீட்டுக்கு போனா மட்டும் எல்லாரும் இழுத்து போட்டு செய்யறது. அம்மா வீட்டுக்கு வந்தா மட்டும் அப்படியே ஓபி அடிக்கிறது உட்காந்துக்கிட்டு. கேளு, அம்மா வீட்டுக்கு போனாதான் ஃப்ரீயா இருக்க முடியும். மாமியார் வீட்டுல வந்தா வேலை இழுத்து போட்டு செய்யணும்னு. அம்மா வீட்டுக்கு வந்தா உட்காரணும் நினைக்கிறீங்களா? அந்த அம்மா எந்த வீட்டுக்கு போய் உட்காருறது? இங்கே இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம்மா அப்பா வயசானது இருக்காங்க, வீட்டுக்கு பெரிய பொண்ணுன்னு சொல்லி எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியது உட்காந்துக்கிட்டு. மாமியார் வீட்டுக்கு போனா கேட்கவே வேணாம், ஏன் மாமியார் வீடு. அப்ப என் பொண்ணு வீட்டுக்கு போனா ஐயோ மாப்பிள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எங்கதாயா நாங்களாம் அம்மாக்கு எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறது? இதுக்கு ஒரு நியாயம் இல்லையா? பெண்களுக்கு எல்லாம் சொல்றேங்க, என்னைக்குமே கடவுளை பார்த்து ஓம் 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 சொல்றதை விட உங்க கட்டிய கணவனை பார்த்து என்ன சொன்னாலும் ஆம் ஆம் ஆம்னு சொல்லுங்க. குடும்பத்துல பாதி பிரச்சனை அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே கடைக்கு போகலான்னு வந்தோம். பார்த்தா நல்ல மழை பிடிச்சிக்கிச்சு. ஓரமாக ஒதுங்கி நிற்கிறோம். ஜான்சன், இந்த மழையை பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னே எதனா ஒரு கவிதை சொல்லலாம். அசிங்கமாக என்ன சொல்கிறேன், நானே இங்கே மலையில் முட்டியும் நிற்குதுன்னு நான் இருக்கிறேன். இல்லை உனக்கு கவிதை வேறு கவிதையா கேட்குது? ஓடி போயிடுவாங்க. என்ன போய் கேட்டேன் பாரு கவிதை. நான் ஒன்று சொல்கிறேன், அதை அப்படியே யோசிச்சு பாரு. நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு ரோட்டில் நடந்து போயினேக்கிறோமா. மச்சான் அர்ஜென்ட்டா உச்சா வருதுடா, சீக்கிரம் வாடா. அப்புறம் நான் உச்சா போக ஆரம்பிச்சிட்டேன். நான் உச்சா போயிட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு ஒன்று மறைஞ்சு வந்து அப்படியே என் குஞ்சு கடிச்சிருக்கு. இப்போ என்னை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அந்த பாம்பு கடிச்ச இடத்துல உன் வாயை வச்சு உறிஞ்சி எடுக்கணும். நீ என்னை காப்பாத்துவியா? சோப்பு ஒண்ணு கொடுப்பா. சோப்பு வேணுமா? என்ன சோப்புமா? துவைக்கிற சோப்பு. துவைக்கிற சோப்பு தாமா. பேர் என்னம்மா? முத்துக்கண்ணுதாப்பா. அம்மா உங்க பேரை கேட்கலாமா? சோப்பு பேர் என்னம்மா? உப்பு சோப்பு தான். என்ன கம்பெனிமா வேணும்? கம்பெனி எல்லாம் வேண்டாம், சோப்பு மட்டும் கொடுப்பா. என்னடா இது வாழ்க்கை? ஹலோ சமகமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க வீட்டு மகாராணி எங்க? கொஞ்சம் கொடுங்க போன. ஹலோ தங்க, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. வேணாம், நீ நம்ம வீட்டுக்கு வா, அத்தை நல்லா வகை வகையா சமைச்சு போடுவேன். என் சாப்பாடை சாப்பிட்டு நல்லா நீ வந்து உடம்பு தேத்திடுவ. சிரிப்ப பாரு, எங்க வீட்டு மகாலட்சுமி சிரிக்கிற சிரிப்பே அப்படி இருக்குது. இப்படி வந்து வீட்டுல சிரிச்சான்னு வச்சுக்க, எல்லா சாமியும் என் வீட்டுக்கு வந்துடும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஏண்டா மகனே, சரியான பிச்சைக்கார குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம்டா. அவளுக்கு திங்கிறது தர ஒண்ணும் தெரியாதாடா. டைனிங் டேபிள் விட்டு நகர மாட்டேங்கிறாளேடா. நீ சம்பாதிக்கிறது ஃபுல்லா திங்கிறதுக்குனே போயிடும் போல இருக்கு. ஏண்டா ஒரு வேலை பொண்டாட்டி பார்க்க மாட்டாளாடா? நான் என்ன அந்த வீட்டு வேலைக்காரியாடா? சொல்லு, அந்த வீட்டு வேலைக்காரியா? சிரிக்கிறா ஒரு பொம்பளை, லட்சணமா சிரிக்கிறாளா? சும்மா இதை போட்டு பிடிங்கிட்டு ஆட்டிட்டு நான் என்ன பிடிங்கிட்டு இதையா? இதை புடுங்கினா வண்டி ஓடாது. அடுத்த நம்ம 2 நடந்துதான் போகணும். நான் புடுங்கலாம், நீங்க புடுங்கண்டா. சரியா?